ஆன்லைனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நான் தான் சொல்லுவேன், வீட்லேயே உட்காந்து இந்த சம்ஸ் எல்லாம் எனக்கு முன்னாடி அஹேடாக போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Let's complete the question number 18. Question number 18. In question number 18, these are the requirements to be included. Okay. Try to break the crux of the illustrations independently. You are required to prepare income and expenditure account and balance sheet after making the following adjustments. நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டையும் ரிசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரையும் பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் போட்டால் போதுமானது. மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூடட் 10,000 ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் minus 10,000 which is being the advance of the current year. Provide outstanding rent 4,000, salaries 3,000. Rental outstanding 4,000, salaries outstanding 3,000 நம்ம ஆட் பண்ணி ஆகணும். Books to be depreciated at 10% including additions. புக்கு பொறுத்த வரைக்கும் 10% addition, இதுக்கும் சேர்த்து 10% depreciation கிரியேட் பண்ணோம். Electrical fittings and furniture also to be depreciated at the same rate. Electrical fittings, right, அதாவது இதுக்கு 10%, புக்ஸுக்கு 10%. இது மட்டும் இல்லை, புதுசாக வாங்கின புக்குக்கும் சேர்த்து 10%. 75% entrance fees to be capitalized. Entrance fees receipts 75% வந்து கேபிட்டலைஸ் பண்ணிடணும், கேபிட்டல் ஃபண்டில் போயிடும். Interest on securities is to be calculated at the rate of 5% per annum, including purchases made on 1/10/2022. Okay, interest on securities 5%. புதுசாக வாங்கினது பேமெண்ட் இந்த வருஷம் தானே இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கின டேட்டு வந்து 1/10/2022. இதுக்கு 5% இன்ட்ரெஸ்ட். அது இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்த அந்த பேலன்ஸுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் போடணும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ். கிளியர்? Now I am going to prepare trading and P&L account and then balance sheet. Trading and P&L account and then balance sheet. கிளாஸில் என் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். டோன்ட் ஜஸ்ட் லிசன். தெரிஞ்ச வரைக்கும் போட ஆரம்பிச்சிருங்க. எதெல்லாம் ட்ரிக்கியாக இருக்கோ அதை மட்டும் நான் போட பார்த்து போட்டுக்கலாம். நீங்கள் illustration number 18, income and expenditure, and then balance sheet, and then balance sheet. Capital fund 7,93,000, 7,93,000. Expenses payable போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. then that might have been paid in this current year. இந்த வருஷத்தோட எக்ஸ்பென்சஸ் வந்து அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். 7,000 ரூபாய், இந்த 7,000 ரூபாய் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ரெண்டும் ஸ்கோர் அவுட் ஆகிடும், எங்கேயும் வராது. Expenses payable 7 of the previous year paid in this year, ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சு. It is not related to your current period, so it will not come in your income and expenditure account.
Electrical fittings, asset, fittings 150, and which is subject to 10% depreciation, 15 rupees, 1,35,000. So here depreciation, under that fittings குறியது 15,000. 2 by ஒரு முறை போட்டு அப்படியே கேப் போட்டு எழுதிடலாம். ஃபர்னிச்சர் 50,000, ஃபர்னிச்சருக்கும் சேம் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். 50,000 rupees, 10% depreciation being, ஏதாவது புதுசாக வாங்கியிருக்கிறாங்களா ஃபர்னிச்சர்? இல்லை. 5,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 45,000. அண்ட் ஹியர் ஃபர்னிச்சர் 5,000 rupees. 5,000 rupees. Books 4 lakhs, 400,000. Newly purchased another 60. You have to subtract the depreciation from this. 4 lakhs 10% 40,000. In the 60 key 10% 6,000, but how many month? April. Oh, April வாங்கிட்டாங்க. 1 full year-க்கு நம்ம போட்டுக்கலாம். புக்கு பர்ச்சேஸ்ட் ஆன் ஏப்ரல் 2021, 1 year முன்னாடி பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன் உண்டு 46,000. 4,14,000. Depreciation on books 46,000. Investment in securities, asset, value being 1,50,000. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து 5% இன்ட்ரெஸ்ட் கேரி ஆகுது, 7,500. அண்ட் புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருக்கிறாங்க, அது 40. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக 1,90,000. 1,90,000. 150 + 40, 190. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 1/10/22. 1/10லேருந்து 31 மார்ச் வரைக்கும் 6 ஆண்டா, 9 மாதம் இருக்கா? 6 மாதம் இருக்குது. அப்போ 6 ஆண்டுக்கு இது இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். 40,000க்கு 2.5% போட்டால் எவ்வளோ வருது? 1,000. 1,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி 8,500. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாச்சு, புக் பர்ச்சேஸ்டு ஆட் பண்ணியாச்சு, எக்ஸ்பென்சஸ் பெய்டு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் எவ்வளோ இருக்குது? 8,000. ஆனால் எவ்வளோ வந்தாகணும்? 8,500. தட்ஸ் ஹவ் யூ கேன் டூ த கிராஸ் ரெகக்னிஷன். 500 rupees கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அசெட், the value being 500 rupees. Interest on investment, the value being 8,500. Cash at bank, cash in hand, year end. So bank cash, balance sheet la asset side la போயிடுது. 25,000, 25,000. இங்கே cash in hand, cash in bank, this is nothing but this balance. அப்போ இங்கே வரக்கூடாது. இது இயர் பிகினிங், அது இங்கே போயிடுச்சு, ரெண்டுமே ஸ்கோர் அவுட் ஆகிடும். இயர் ரெண்டில் இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ் தான் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரணும். ஸோ 20,000 and 11,300. மெம்பர்ஷிப் ஃபீஸ், என்ட்ரன்ஸ் ஃபீஸை கேபிட்டலைஸ் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க 75%, 22,500. பேலன்ஸை ரெவன்யூ அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம்.
income account, entrance fee 7,500. Membership subscription advance இருக்கு. Subscription in advance is your liability, and in your subscription income it should be subtracted. Subscription 200 minus 10, 190, 1,90,000. Sale proceeds of old papers, income side, sale of old newspaper 1,500. Hire of lecture hall, இந்த சொசைட்டியில் ஒரு ஹால் இருக்குது, அது வாடகை விட்டு சம்பாதிக்கிறாங்க. ஹையர் ஆஃப் ஹால் வருமானம். ட்ரஸ்ட் எல்லாம் வந்து இருக்குன்னா மேக்ஸிமம் அவங்கள்ட்ட சொத்து இருக்கும், அதை யூஸ் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது மாதிரி வாடகை விட்டு சம்பாதிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் செக்யூரிட்டிஸ் நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. எலக்ட்ரிக் சார்ஜஸ் 7,200. Postage and stationery 5,000. Telephone charges 5,000. Rent 88,000. அதில் அவுட்ஸ்டாண்டிங் 4,000, 92,000. அவுட்ஸ்டாண்டிங் being the liabilities சைடில் போட்டுக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டு 4,000. சேலரிஸ் அதே மாதிரி 66. Outstanding being 3, 69,000. Here outstanding salary 3,000. So எல்லாமே போட்டாச்சு. Tally and find out surplus or deficit. We'll get deficit only 2,44,200. 2,44,200. Are you getting the deficit? Come on. Deficiency 16,700 should be subtracted from the capital fund. 16,700. If you subtract, then the ultimate value here being, இது add, இது subtract, 7,98,800. Then balance sheet total 8,15,800. 8,15,800. Clear? In the higher of hall வந்து 20,000 rupees. Make the corrections. Nineteenth question. 19th question.
Let's try to solve this one. So you are required to prepare receipts and payment account and income and expenditure account. இந்த சம்மில் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணோம். பட் எனியும் பேலன்ஸ் ஷீட் கொடுக்கல. பேலன்ஸ் ஷீட் கொடுக்கலன்னு இட்ஸ் பெட்டர் யூ கேன் ஓப்பன் த பேலன்ஸ் ஷீட் ஆல்சோ சைடு டு சைடு. அதையும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா தப்பு இல்லாமல் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ரைட். Let's see. ஸோ எல்லாமே ரா டேட்டாவாக இருந்துச்சுன்னா அவங்க கேட்டது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி பேலன்ஸ் ஷீட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லைன்னா சில மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி சில விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமப்படுவீங்க. Opening statement of affairs, receipts and payment, and income and expenditure account, balance sheet. Following is the summary of receipts and payments. Receipts and payment உடைய summary. Raw data இருந்துச்சுன்னா ரெண்டு இடத்துல போடணும். We have been given additional information related to the assets and liabilities. அதெல்லாம் அதை முதல்ல நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். எல்லாமே டபுள் என்ட்ரியில் போடணும். சப்ஸ்கிரிப்ஷன் டியூ, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் இன் அட்வான்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் டியூவாக இருந்தால் அது வந்து என்னது asset, subscription outstanding, beginning end 10,500 and subscription outstanding 15,400. Subscription received in advance is liability 8,400 in the beginning. Subscription in advance year end 4,900. Stock of medicines, asset, stock of medicines, RR clinic. ஸோ ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர்ஆர் கிளினிக்காக இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டாக்ஸ் மெடிசின்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இட்ஸ் அ அசெட் ஹியர். In the beginning 70,000 rupees, end 1,05,000 rupees. 70 and 1,05,000. ரெண்டு இடத்துல ரெக்கார்ட் பண்ணப்போ இப்போதைக்கு நான் ஒரு இடத்துல தான் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறேன். ரைட். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் in the beginning 147, in the end medical equipment 2,14,200. Building 3,50,000, in the end building 3,15,15. Creditor for medicine supply, creditor for medicine 63,000. Creditors for medicine 91,000. Investments, asset, in the beginning end the value remains same. There is no any change in investment. புதுசாக வாங்கலை, விற்கலை.
அப்படியே அஷ்யூம் பண்ணிக்கிறோம். நோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர். புதுசா வாங்கல, விக்கல அப்படி சொன்னாக்கா, அதுக்கு எந்த ஒரு டபுள் என்ட்ரி நீங்க போட வேண்டிய அவசியம் இல்ல. Now, we have been given opening cash balance 56,000. Cash 56,000. டபுள் என்ட்ரி போட போறேன். எதெல்லாம் டபுள் என்ட்ரி போடுறனோ அதை வேற கலர்ல எழுதிக்கிறேன். ஸோ தட் அதுக்கு இன்னொரு என்ட்ரி பெண்டிங் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டபுள் என்ட்ரி முடிஞ்சதெல்லாம் ப்ளூ கலர். ப்ளூ கலரில் இருக்கிறதுலாமே டபுள் என்ட்ரி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இங்கே ஒரு இடம், இன்னொரு இடம் எங்கே போயிடணும்? ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் 2 பேலன்ஸ் brought down 56,000. Donation received including 50,000 for building. Donation 1,55,000. அதில் 50,000 வந்து பில்டிங்காக வச்சுக்கிறாங்க, பேலன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அதை இன்கமாக ட்ரீட் பண்ணுங்க. டொனேஷன் 1,05,000. இன்னொரு 50,000 வந்திருக்குல்ல, அது வந்து பில்டிங் ஃபண்டுன்னு போட்டுக்கும். பில்டிங் கட்டும்போது இந்த அமௌண்ட்டை நான் யூஸ் பண்ணிப்பேன். கேபிட்டலைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். இது பேர் என்னது? கேபிட்டலைஸ் பண்ணுறோம். பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் ஃபார் மெடிசன் சப்ளை. Payment to creditors for medicine supply. Now better, these are the additional working note you have to open parallelly. சில அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் நீங்கள் தேவைப்பட்டால் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறது பெட்டர். ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறனால கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெண்டு டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா டபுள் என்ட்ரி ஓவர் ஆகிடுது. எங்கே போட போகிறேன்? கிரெடிட்டார்ஸ் ஃபார் மெடிசின். ஓப்பனிங் பேலன்ஸ் 2 பை நான் ஸ்கிப் பண்ணுறேன், நீங்களே போட்டுங்க. 63,000. க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 91,000. டபுள் என்ட்ரி ஓவர். டபுள் என்ட்ரி ஓவர். அதில் பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் 210. பேமெண்ட் சைடில் கிரெடிட்டார்ஸ்ன்னு சொல்லி 210 இங்கேயும், கிரெடிட்டார்ஸில் இந்த சைடில் பேங்க் ஆர் கேஷ் 210. டபுள் என்ட்ரி முடிச்சிட்டோம். டபுள் என்ட்ரி ஓவர். சேலரிஸ் 70,000 rupees. பேமெண்ட் சைடில் கொடுக்குறேன். The value being 70,000 and this being the expenses paid, expenses side la போயிரணும் 70,000 rupees. Purchase of medicine, medical equipment வாங்குறாங்க. அப்போ better you can open that account, medical equipment account. medical equipmentல ஓப்பனிங்கில் 147 இருக்கு. asset அப்படிங்கிறனால ஓப்பனிங் பேலன்ஸ் should be debit side 1,47,000. Closing balance should be in the credit side 2,14,200. Purchase of medical equipment payment side la போட்டுக்கிறேன். value being 1,05,000. பட் இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராது. அதனால் அசெட்ஸில் கொண்டு போய் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேங்க் 1,05,000. 1,05,000 P&L அக்கௌண்ட்டில் வரக்கூடாது. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் P&L அக்கௌண்ட்டுன்னு கலோக்கியில் சொல்லிக்கலாம். ஆனால் நேம் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கிற இடத்துல அங்கே வந்து P&L அக்கௌண்ட் போட போகிறோம். ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் அப்படியே ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் போடுறோம். ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஓகே, நீங்கள் ஏதோ புது டாபிக்னு நினைக்கக்கூடாது. இந்த மூணுமே சேம் தான். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மீன்ஸ் இது NPO as well as இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மெடிக்கல் கேம்ப் கலெக்ஷன் ஸ்பெஷல் ஈவெண்ட்னால பணம் வந்திருக்கு. மெடிக்கல் கேம்ப் 87,500 நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். மெடிக்கல் கேம்ப் அதுக்காக கலெக்ட் பண்ணுறது 87,500. மெடிக்கல் கேம்ப் எக்ஸ்பென்சஸ் வந்து 10,500. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து மெடிக்கல் கேம்புக்குன்னு பேலன்ஸ் ஷீட்டில் கேரி ஆன் பண்ணலாம், ஒன் ஆஃப் தி ஆங்கிள்ஸ். இல்லை அது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்லேயே சர்ப்ளஸாக கிரெடிட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆங்கிளையும் போடலாம். புக்கில் எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிறேன். சர்ப்ளஸை இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்லேயே போட்டிருக்கிறாங்க.
ஆக்சுவலாக சில சமயம் கவர்மெண்ட்லாம் ஃபண்டு கொடுப்பாங்க மெடிக்கல் கேம்ப் நடத்துங்க அப்படின்ட்டு. மெடிக்கல் கேம்புக்குன்னு வந்த பணத்தில் நீங்கள் மெடிக்கல் கேம்ப் மட்டும் தான் நடத்த முடியும். ₹1,00,000 கொடுத்துருக்காங்க, இந்த வருஷம் ஒரு 40,000 செலவு பண்ணிட்டு பேலன்ஸ் ₹60 இருக்குது, அது ப்ராஃபிட் எடுத்துடலாமா? இல்லை, கவர்மெண்ட் கேள்வி கேட்பான். நான் எதுக்காக கொடுத்தேன், அதுக்கு யூஸ் பண்ணியா, வவுச்சர்ஸ்லாம் கொண்டு வா அப்படிமா. அப்போ மிச்சம் ₹60,000 நான் நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அது ஒரு ஆங்கிள் இல்லையா, அவ்வளோதான்ப்பா, யூஸ் பண்ணுறப்போ நீயே எடுத்துக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ புக்கில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிரெடிட் பண்ணிக்கிறாங்க. மெடிக்கல் கேம்ப் கலெக்ஷன் 87,500. மெடிக்கல் கேம்ப் பேமெண்ட் 10,500. பேமெண்ட்டை எக்ஸ்பென்சஸ்லையும் ரெசிட்ஸை இன்கம் சைட்லையும் போடலாம், அல்லது நெட்டு சர்ப்ளஸாக இருந்துச்சுன்னா கிரெடிட்லையும், அதாவது இன்கம் சைட்லையும், டெஃபிசிட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பென்சஸ் சைட்லையும் போடலாம். ஸோ மெடிக்கல் கேம்ப் சர்ப்ளஸ், மெடிகேம்ப் சர்ப்ளஸ் புக்கில் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் போடுறதுனால அந்த மாதிரி போடுறேன். 87,500 minus 10,500, 77,000 being the surplus. இல்லைனா 87,500 நீங்கள் இன்கமாகவும் 10,500 எக்ஸ்பென்ஸாகவும் போடலாம். அல்டிமேட்டாக ஆன்சர் இதுதான் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட், சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறது பெட்டர். சப்ஸ்கிரிப்ஷனில் பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்னா அசெட் எந்த சைடில் இருக்கும், டெபிட் சைடில் இருக்கும், 10,500. அட்வான்ஸாக இருந்துச்சுன்னா அது லைபிலிட்டிஸ் கிரெடிட் சைடில் இருக்கணும். கரண்ட் இயரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்ஸும், இது ஓப்பனிங் அசெட்டு, இது ஓப்பனிங் லைபிலிட்டிஸ் லைக், க்ளோசிங் அசெட்டு, க்ளோசிங் லைபிலிட்டிஸ் லைக். ஓகே, க்ளோசிங் அசெட் வேல்யூ 15,400, opening closing liabilities being 4,900. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 3,50,000, ரெசிட் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கிறேன் 3,50,000. இன்னொரு இடம் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட்டில் பணம் வந்துச்சுன்னு போட போகிறேன், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சப்ஸ்கிரிப்ஷன் 3,50,000. இப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா வாட் எவர் த பேலன்ஸ் யூ கெட் யூ நோ இஸ் நத்திங் பட் இன்கம் ட்ரான்ஸ்ஃபரபிள் டு த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், ட்ரான்ஸ்ஃபரபிள் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இது ஒரு ஒர்க்கிங் நோட் மாதிரி போடலாம். Are you getting 3,58,400? வருதா? ஓகே, ஸோ இன்கம் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் 3,58,400, 3,58,400. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அட் த ரேட் ஆஃப் 9% per annum சொல்லியிருக்கிறான். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 7,00,000 இருக்குது நமக்கு தெரியும். 7,00,000 9% போட்டால் 63,000 கரெக்டாக இருக்குது. தெர் இஸ் நோ அட்வான்ஸ் அரியர், அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 63,000 வந்தது மொத்தமும் இன்கம். ரெசிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், பணம் வந்துச்சு, வந்தது எல்லாமே இன்கம். ஓப்பனிங்லேயும் 7 lakhs இருக்குது, க்ளோஸ்லையும் 7 lakhs இருக்குன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங் போடுவீங்க, டேலி ஆகிடும், டபுள் என்ட்ரி ஆனதாக அர்த்தம். யூ நீட் டு செப்பரேட்லி ஓப்பன் இட். ஹானரரியம் பெய்ட் டு த டாக்டர்ஸ், பேமெண்ட் சைடில் ஹானரரியம். ஓகே, ஹானரரியம் the value being 1,90,000, 1,90,000. and expenses side honorarium paid, honorarium 1,90,000. Telephone expenses payment, telephone expenses, the value being 6,000. Expenses side payment and expenses side, telephone expenses 6,000. Miscellaneous expenses, miscellaneous expenses kind of payment 7,000, also being expenses posted here 7,000. Now creditors for medicines tally பண்ணா எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது பாருங்க. I think you get 2,38,000. What could be that? Purchases ஆக இருக்க முடியும்.
பர்ச்சேசஸ் தான் எக்ஸ்பென்சஸ். சரி, பேமெண்ட் பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் வந்து எங்கே போட்டுக்கலாம்? பர்ச்சேசஸ் இது கிரெடிட் பர்ச்சேசஸ் இல்லையா? பர்ச்சேசஸ் வந்து செலவா? பர்ச்சேஸ் செலவா? பர்ச்சேஸ் செலவு இல்லை. எது செலவு? கன்சம்ஷன் தான் செலவு. Then this is credit purchases. அப்போ இது எங்கே போயிடணும்? You have to open the stock of medicines account separately. Stock of medicines. இதில் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு? 70,000. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு? 1,05,000. இந்த பர்ச்சேசஸ் எங்கே போயிடுது? இங்கே போயிடுது. கிரெடிட்டாஸ் பர்ச்சேசஸ் வேல்யூ பீங் 2,38,000. 2,38,000 வாங்கியிருக்கிறோம். ஓப்பனிங்கில் 1000 இருந்துச்சு, 245. ஆனால் இயர் எண்டில் 1,05,000 இருக்குது. அப்போ 1,40,000 எங்கே? அது கன்சியூம் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோமோ அதுதான் எக்ஸ்பென்சஸ். ஓகே, 1,40,000 will be the expenses. Consumption of inventory. Consumption. எவ்வளோ? 2 lakhs. 2,03,000. ஓகே, 70,000. ஓகே, 2,03,000. நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எப்படி போடுவீங்க? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். அதுதான் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கையும் பர்ச்சேஸும் டெபிட் சேலையும் க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சேலையும் போடுவோம். அதை நீங்கள் தனியாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதோடைய அல்டிமேட் ஆன்சரை உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இல்லை அப்படி சொன்னாக்கா நீங்கள் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட்லையும் க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட்லையும் பர்ச்சேஸும் போட்டிருக்கணும். அப்படியும் போடலாம். பட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டமாக இருக்கிறது நம்ம தனியாக தான் போடணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு வர சொன்னேன். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்? 1, 2, 3 அண்ட் லாஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். 3 சம் பார்க்க சொன்னா இல்லையா கான்செப்ட்? ஓகே, அது பெண்டிங் வச்சுருக்கோம் சார், அடுத்த செமஸ்டர் வேணும்ல, தீர்ந்துருச்சுன்னா அப்படின்றீங்களா? பாருங்கள், அதிலலாம் இந்த டீட்டெயிலிங் ஜாஸ்தி கொடுத்துருப்பேன். ஸோ கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல், ஸ்டாக் ஆஃப் மெடிசின் 2,03,000. 2,03,000. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாச்சு, ஸ்டாக் ஆஃப் மெடிசின் போட்டாச்சு, கிரெடிட்டர்ஸ் ஃபார் மெடிசின்ஸ் போட்டாச்சு. மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டேலி பண்ணுங்க. 2,52,000 நினைக்கிறேன், ரைட்? இப்போ 37,800 காணும். அப்போ இது என்ன இருக்க முடியும்? Depreciation debited only the income and expenditure account. So depreciation on medical equipment 37,800. இங்கே இன்னும் டிக் ஆகாமல் இருக்கிறது பில்டிங். ஓப்பனிங்கில் எது இருக்குது, க்ளோசிங்கில் எது இருக்குது? நோ பர்ச்சேசர் சேல்ஸ்னால் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் என்ன வச்சுக்கலாம்? டெப்ரிசியேஷனாக வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே டபுள் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. Now close the opening statement of affairs. If I close the opening statement of affairs, the total being 13,33,500, 13,33,500, and your capital fund in this case being the balancing figure 12,62,100. So capital fund here 12,62,100. On tallying the receipts and payment account, you'll get the closing balance. Receipts and payment total in the receipt side 7,11,500. Cross verify 7,11,500. And your balancing figure in this case being 1,13,000 should go to the balance sheet asset side. Cash balance or bank balance 1,13,000. Finish up tallying the income and expenditure account to find out the surplus or deficiency.
Hope you'll be getting the surplus only here. 6,03,400. 6,03,400. Your surplus in this case being 54,600. I have to add that surplus with the capital fund 54,800, 600. Get me the total of the balance sheet. 6,03,400. Cross verify whether are you able to get this answer or not. Sorry, total வந்து வேற நினைக்கிறேன். Balance sheet total being 14,62,600. Cross verify whether you are getting this value or not. Now we'll go on to illustration number 20. In the illustration number 20, one of the interesting illustrations. Okay. CA-லையும் இதே illustration இருக்கு. ஒரு முறை எக்ஸாம்லையும் இந்த questions கேட்டிருக்கிறாங்க. CMA-லையும் கேட்டிருக்கிறாங்க. Let's try to solve this illustration. Rupees in thousands. Now, illustration number 20. See here. இதுலயே எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணிடுறேன். The following information provided by New Youth Club, Delhi for the first year ended 31st March 2023. எப்பெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் இயர் எண்டுன்னு சொல்கிறானோ டக்குனு உங்கள் மைண்டில் என்ன வரணும்? ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் தேவையில்லை. அதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டொனேஷன் ரிசீவ் ஃபார் பில்டிங் 25 lakhs இது கேபிட்டலைஸ் பண்ணோம். அதர் இன்கம் அண்ட் ரெசிட்ஸ் வேர் கிவன். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ரெசிட் 251. அது கேபிட்டலைஸ் பண்ணோமா ரெவன்யூவாக ட்ரீட் பண்ணோமான்னா ரெவன்யூ இன்கமாக ட்ரீட் பண்ணியிருக்கணும். லைஃப் மெம்பர்ஷிப் 105 வந்திருக்கு. கேபிட்டல் இன்கம் அதாவது பேலன்ஸ் ஷீட் கொண்டு போகணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதை காயின் பண்ணியிருக்கிறாங்க. ருபீஸ் இன் தௌசண்ட்ஸ்லேயே போட்டுக்கலாம். அந்த ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஆக்சுவல் பேமெண்ட்ஸ். டொனேஷன்ஸ் வேர் யூட்டிலைஸ்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 13 lakhs இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங். Remaining balance were unutilized. In order to keep in safe, 8% government securities were purchased on donations வந்து 2500 இருக்கு. 25 lakhs இல்லையா? அதில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 1300,000 யூஸ் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் பேலன்ஸ் 1200 8% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் யூஸ் பண்ணிட்டோம். போட்டு வச்சுருக்கோம், டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். பர்ச்சேஸ்ட் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் 10.5 lakhs. ஃபுல்லாக இல்லை, 10.5 lakhs. இன்னொரு 1.5 லட்சம் கம்மியாக இருக்குது. ரிமைனிங் அமௌண்ட் வாஸ் புட் இன் பேங்க் ஆஸ் டேர்ம் டெபாசிட். பேலன்ஸ் 158 டேர்ம் டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்கிறாங்க. டியூரிங் தி இயர் 22-23 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 52,000 ஃபார் த இயர் 23-24. சப்ஸ்கிரிப்ஷனில் 52,000 அட்வான்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் பில்டிங் அண்ட் ஃபர்னிச்சர் புக்ஸ் எல்லாத்துக்கும் டெப்ரிசியேஷன் இருக்குது. புக்ஸுக்கு, ஃபர்னிச்சருக்கு அண்டு பில்டிங் இப்போ தான் கட்டியிருக்கிறோம். இதில் ஒன்றும் பில்டிங்கே காணோம். சரி. அண்டு சப்ஸ்கிரிப்ஷனில் 52,000 அட்வான்ஸ். ரைட்.
You are required to prepare receipts and payment account, income and expenditure account and balance sheet. Opening balance sheet நம்ம கிடையாது. புக்குக்கெல்லாம் எவ்வளோ டெப்ரிசியேஷன்? புக்கு ஃபர்னிச்சருக்கு, பில்டிங் ஃபர்னிச்சருக்கு 10%, புக்குக்கு 15%. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் மார்க் பண்ணதே போதுமானது. எல்லாமே தௌசண்ட்ஸ், ருபீஸ் இன் தௌசண்ட்ஸில் இருக்கு. Now we will prepare என்னென்ன பண்ணோம்? ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வராது. ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் இருக்கணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இருக்கணும். Is that okay? Let's finish up this first of all. Receipts மட்டும் மொதல் முடிக்கலாம். சொல்லிட்டே வாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரெசிட் சைடில் 2 என்ட்ரன்ஸ் ஃபீ 251. என்னவா ட்ரீட் பண்ணுறாங்க? ரெவென்யூ இன்கம். ரெவென்யூ இன்கம்னா எங்கே போயிடணும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போயிடணும். 2 and by entrance fee 251,000 rupees in thousands. Life membership fee receipt side la life membership fee 105, but it is not immediately transferable to the income and expenditure. It is going to be capitalized. So life membership fee 105. Subscription actual receipt 1151. Revenue income வந்து 1160. அட்வான்ஸ் அந்த நீங்கள் என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். 1151ல் அட்வான்ஸ் வந்து 52 நம்ம மைனஸ் பண்ணோம். 1009. am I right? ஆனால் அந்த வருஷத்துக்குரியது 1116 சொல்லியிருக்கிறோம். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 151 could be outstanding. அட்வான்ஸ் சொல்லிட்டா ரெண்டு அவுட்ஸ்டாண்டிங் சொல்லாம விட்டான். பணம் வந்தது 1151 பா, 1151. ஆனால் அதில் ரெவென்யூ இன்கம், அதாவது அந்த வருஷத்துக்குரிய சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படி சொன்னாக்கா 1160. இப்படி போடுங்க. Subscription received, add outstanding, less advance of the current year. Previous year இல்லை, தான் first year. இது subscription income. Subscription income அப்படிங்கிறது the amount given in the revenue income 1160. Actual receipts being 1151. Advance of the current year 52. Then what about the balancing figure? 1160 minus அப்படின்னா ப்ளஸில் வரும் 1212. அப்போ இது எவ்வளோ வரணும்? 61. அப்போ இது வந்து எவ்வளோ? 1109. ஓகே, சரி. You will get the same. கிளியர் வந்துருச்சா? இப்போ இந்த சம் இன்ட்ரெஸ்டிங் சம் தானே. இப்போ நான் என்ன கேட்குறேன்,
நான் ஏதாவது அக்கௌண்ட்ஸோட ரூலை பிரேக் பண்ணியிருக்கேன்னா அக்கௌண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் க்ரியேட்டிவாக கொஷின் வருதா இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி செம்ம இண்டிவிஜுவலாக ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் சில இதை பிரேக் பண்ண கற்றுப்பீங்க. ஒரு 4 சம்பவத்தில் 5 சம்பவம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதெல்லாம் ஸ்பீடாக உங்களால் போட முடியும். அப்படி கிடையாது, மெமரைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ். இது வந்து வேறு வழி இல்லை, ஸ்பீடு வரணும், க்ரியேட்டிவிட்டி வரணும். ஓகே, ஸோ now I'm going to post all these things here. Subscription received 1151, subscription income 1160. என்னப்பா? இன்கம் சைட், சாரி. Subscription income 1160. Subscription received income போட்டாச்சு. Outstanding of the current year asset 61, advance subscription liabilities 52, playground rent உங்களுடைய பிளே கிரவுண்டை வாடகை விடுறீங்க, பிளே கிரவுண்ட் ரெண்ட் 110 வந்திருக்கு. ஆனால் பிளே கிரவுண்ட் ரெண்ட்டு 120 வரணும். என்ன அர்த்தம்? வர வேண்டியது பெண்டிங் இருக்கு. அசெட் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் ரிசீவபிள் அசெட் 10 rupees. இது வரைக்கும் நம்ம இங்கே பார்க்கும்போது அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்ஸ் கீழே கொடுத்துருப்போம், அதை ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவீங்க. இந்த சம்மில் அப்படி கொடுக்கல. ஆக்சுவல் ரெசிட் இது, ரெவென்யூ ரெசிட் இது, கேபிட்டல் இன்கம் இது அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்குறோம். ஓகே, ரிஃப்ரெஷ்மெண்ட் அக்கௌண்ட், ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக 115 கலெக்ஷன் இருக்குது. அப்படியே இன்கம் சைடில் போடுங்க. தேர் இஸ் நோ சேஞ்ச். 115 அது ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ப்ளே கிரவுண்டுக்கு வரவங்களுக்குலாம் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு பைசா வாங்கிட்டோம், ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆஃபர் பண்ண போகிறோம். ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வாங்கின அமௌண்ட்டு ரெசிட்ஸ் அண்ட் இன்கம், அதை யூஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸ் அண்ட் பேமெண்ட்டில் வரும். ஓகே, சன்ட்ரி இன்கம் ஆக்சுவல் ரெசிட்ஸ் 49, ஆனால் வர வேண்டியது சன்ட்ரி இன்கம் 62. 13 rupees வந்து உங்களுக்கு இன்னும் வராமல் இருக்குது. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், அக்ரூட் இன்கம் 13 தானே, 30. இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு அது சம்பளம் ஈஸிப்பா. இது இப்படி தான் போகணும்னு தெரிகிற வரைக்கும் இது என்னமோ புது மாடல் தெரிஞ்சிச்சா, ஆஸ் யூஷுவல் டபுள் என்ட்ரி மாடல் தான். கிளியர்? சிமிலர்லி எக்ஸ்பெண்டிச்சர் சைட், ஃபியூ ஐட்டம்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். போது லேண்ட் 800 பை லேண்ட் பர்ச்சேஸ்டு 800. அசெட் அதனால் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் போல டேட்டா பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் போச்சு. லேண்ட் 800. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும், அது மாதிரி ஸ்பேஸ் விட்டுருக்கலாம். புக்ஸுக்கான பேமெண்ட் 202, எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். புக்ஸு 236 and 15% depreciation is eligible. இப்போ 15% போட்டால் எவ்வளோ வருது? 35.4. இப்போ லெஸ் பண்ண 200.6. ஸோ இப்போ 236, ஆக்சுவல் பேமெண்ட் 215 தான். 202, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 34 தர வேண்டியது இன்னும் பெண்டிங் இருக்குது. ஓகே, கிரெடிட்டார்ஸ் ஃபார் புக்ஸ் 32. Depreciation will be posted in the income expenditure account. Depreciation on books
35.4. 35.4. என்னப்பா? ஆமாம் 34. ஓகே, பேலன்ஸில் ஓகே, பேலன்ஸில் போட்டிருக்கோம் 34. கிளியர்? 202, 236. Similarly, ஃபர்னிச்சருக்கான பேமெண்ட் 315. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 345. அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் ஃபார் ஃபர்னிச்சர் இன்னொரு 30 rupees கொடுக்க வேண்டியது இருக்குது. 345க்கு ஒரிஜினல் வேல்யூக்கு தான் நீங்கள் டெப்ரிஷன் போடணும். 10%, 34.5. ஸோ டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் 34.5. 34.5 சப்ட்ராக்ட் பண்ண பிறகு எவ்வளோ வருது? ஃபர்னிச்சர் பீயிங் 310.5. Honorarium and salaries. Honorarium and salaries. Actual payment 131 and honorarium and salaries being 165. The difference between these two, 34 being outstanding salaries, 34. இந்த சம் வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்மை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா போதும். அடுத்த முறை ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். எது வரைக்கும் பார்த்தோம்? ஹானரரியம் ஆஃப் மீன்ஸ் அண்ட் சேலரிஸ் பார்த்தோம். பேலன்ஸ் 4 more items. Yes. Maintenance of playground. கரெக்ட் தானே? அப்போ மெயின்டெனன்ஸ் ஆஃப் playground 50. Maintenance of playground 52. அப்படின்னா இன்னும் 2 ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் மெயின்டெனன்ஸ் 2 rupees. ரிஃப்ரெஷ்மெண்ட் அக்கௌண்ட், ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பணம் வாங்கியிருக்கிறோம், இப்போ செலவு பண்ணுறோம் பாருங்கள். 79 மேட்ச் ஆயிடுச்சு. ரிஃப்ரெஷ்மெண்ட், there is no outstanding or advance. இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இன்சூரன்ஸ் ஆக்சுவல் பேமெண்ட் 15. Expenses for the period for insurance being 12. அப்போ prepaid insurance 3 rupees. Sundry expenses 65. Sundry expenses for the period being 70. Then there is a prepaid. How much? Prepaid outstanding. Okay. Outstanding. Outstanding expenses being 5. இப்போ ஒன்றே தான் பெண்டிங் இருக்குது. 2500 rupees பில்டிங்காக டொனேஷன் வாங்கியிருக்கிறோம். டொனேஷன் ஃபார் பில்டிங் 250. அந்த அமௌண்ட் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? 1300 rupees வந்து என்ன பண்ணிட்டாங்க? பில்டிங் கட்டிட்டாங்க. ஸோ இங்கே பேலன்ஸ் ஷீட், அதில் பில்டிங் எவ்வளோப்பா? அண்ட் அட்ராக்ட்ஸ் 10% டெப்ரிசியேஷன். அப்போ பில்டிங்கோட வேல்யூ என்ன இருக்கும்? 130 போச்சுன்னா 1170 இருக்கும். இங்கே பில்டிங்கான டெப்ரிசியேஷன்
130. Apart from that, 1200 பேலன்ஸ் இருக்கிறதுல 10.5 8% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க லாஸ்ட் டேட்டில். பேலன்ஸை டேர்ம் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, என்னென்ன இருக்குது? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் எவ்வளோ? என்ன வேல்யூ அமௌண்ட்? 1050. இன்னொன்று டேர்ம் டெபாசிட்ஸில் இருக்குது. டேர்ம் டெபாசிட் 150. ஸோ இங்கே அந்த பேமெண்ட் சைடில் போட்டுக்கிறேன். பில்டிங் கட்டினதுக்கு செலவானது 1300, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கினதுக்கு 1050 செலவாயிடுச்சு. டேர்ம் டெபாசிட் வாங்கினதுக்கு 150 செலவாயிடுச்சு. டபுள் என்ட்ரி 250 வந்துச்சு. அந்த 250 பேரலல் கிரெடிட் சைடில் 1300 பில்டிங்க்கும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் 1050க்கும் டேர்ம் டெபாசிட் 150 அது டேலி ஆயிடுச்சு. இந்த பில்டிங் புக்கில் எழுதும்போது டெப்ரிஷியேட் பண்ணுறோம். அந்த டெப்ரிஷியேஷன் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைடில் போட்டாச்சு. I think I have completed all these things. Come on, get me the closing balance of receipts and payment. I think you get 124 rupees balance carried on. That will be cash balance will be transferable to the balance sheet. 124 total போட்டு எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அதே மாதிரி டேலி பண்ணிங்கன்னா 1650 in the credit side, 1650 நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பரவாயில்ல. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு வேறு அக்ரூடாக ட்ரீட் பண்ணுறாங்க, ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி. கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு ரேட் என்ன கொடுத்துருக்குறாங்க? 8%. நான் இயர் எண்டு நினச்சேன், இயர் எண்டு வந்து 31 மார்ச்ப்பா. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டேட்லேருந்து இயர் எண்டு வரைக்கும் 3 months இருக்குது. 10.5 lakhsக்கு 1050க்கு 8% இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 months போடுங்க. இப்போ தான் கேல்குலேட் பண்ணுறோம். இட் ரிமைன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் விச் இஸ் 21 rupees. ஸோ இங்கே interest on government securities 21 and it will be transferable to the asset side. Accrued interest 21 rupees. Accrued interest 21 rupees. Now your surplus being surplus 1151.10. இந்த டொனேஷன் வாங்கினாங்க இல்லையா, அதை அப்படியே கேபிட்டல் ஃபண்டாக மாற்றிடுங்க. கேபிட்டல் ஃபண்டாக மாற்றிடுங்க. ஓகே, ஸோ இங்கே சர்ப்ளஸ் தனியாக வந்திருக்கு. இந்த சர்ப்ளஸ் வந்து 1151.10. அந்த டொனேஷனை பில்டிங் ஃபண்டு அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா கேபிட்டல் ஃபண்டுன்னு போட்டுக்கலாம். பில்டிங் ஃபண்டே போட்டு எவ்வளோ? 2500. 2500 தானே இது, 215 போட்டு 2500. Now try to tally the balance sheet. It will get tallied. என்ன வேல்யூ வருது? என்ன வேல்யூ? 391310 வருதா? 391310 வருதான்னு பாருங்க. Let's move on to the illustration number 21. 21 is related to restaurant trading and bar trading. Restaurant and bar. Right.
Here we have been given cash book, receipts and payment கொடுத்துட்டாங்க. We have been given receipts and payment. Now, these are the adjustments. So what to do? Prepare an account showing profit and loss made on restaurant and a general income and expenditure account for the year ended, together with the balance sheet as on the date, after writing off 10% depreciation for the furniture. Okay. Receipts and payment இருக்குது. அப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் போடணும். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஓப்பனிங் வந்து ஒரு ரஃப் இன்ஃபர்மேஷன் மாதிரி போட்டுக்கலாம். க்ளோசிங் வந்து பர்ஃபெக்டாக போட்டுக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினோடைய பியூட்டி என்னென்னா, the following summary of the cash book has been prepared. Right. Prepare an account showing the profit and loss on restaurant. ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு பிஜிபிபி மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க ப்ராஃபிட் இன்டென்ஷனோட. மற்றது வந்து ஜென்ரல் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ ரெஸ்டாரண்ட்லேருந்து என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்கிறதுக்கு ட்ரேடிங் பெயிண்ட் இருக்கும், அந்த ஒரு டிவிஷன் மட்டும். அதில் அந்த சர்ப்ளஸை நேராக நீங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கொண்டு போய் சேர்த்துக்கலாம். அதனால் ரெஸ்டாரண்ட்டோட தனி ஆப்ரேஷன்ஸை நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். தட்ஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் இல்லஸ்ட்ரேஷன். அண்ட் ஃபர்னிச்சருக்கு 10% டெப்ரிசியேஷன். ஃபர்னிச்சருக்கு 10% டெப்ரிசியேஷன். ரைட். Now, so we'll prepare all these accounts here. Trading and P&L account for restaurant, rest will be the as usual one. Income and expenditure account, balance sheet, opening statement of affairs, profit and loss account for restaurant division. First, let me finish up from this table. இதை முதல் முடிக்கிறேன். On 1st April, the club assets were furniture 48,000, opening assets. Restaurant stock 2,600. Stock of prices 800. 5,200 was owing for suppliers of the restaurant. Creditors for restaurant supplies 5,200. On 31st March 2023, the restaurant stock were 3,000. Restaurant stock for the year end
3000 எல்லாமே சிங்கிள் என்ட்ரி போட்டிருக்கேன், டபுள் என்ட்ரி போட்டுக்கிறேன் இப்போ. அண்டு stock of some price for distribution 500, while the club owed 5600 for restaurant suppliers, creditors for restaurant 5600. Is that clear? It was also found that subscription unpaid at 31st March 2023 amounted to rupees 1000, and then the figure of 29,720 shown in cash book included 700 in respect of the previous year and 400 paid in advance for the following year. Subscription received வந்து 29,720 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய பிரேக்கப் கொடுத்துருக்குறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் கேஸை மட்டும் தனியாக ஹேண்டில் பண்ணுறேன். I don't want this anymore. This subscription income 29,720ல என்னென்ன பிரேக்கப் இருக்கு? கரண்ட் இயரில் அன்பெய்டு ஒரு 1000 இருக்கு. Outstanding subscription is our income. Outstanding subscription asset 1000, and that the figure of 29,750 showed in the cash book included 700 in respect of the previous year. போன வருஷத்துடையது. அப்போ போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 700 in respect of the year and 400 paid in advance for the following year. இந்த வருஷத்தில் subscription in advance 400 rupees. அப்போ subscription 29,720 இருக்குல்ல, 29,720 add outstanding current year less outstanding of the previous year. Okay, previous year oda outstanding previous year 700. Okay, 700. current year outstanding வந்து add பண்ணுறேன், previous year outstanding subtract பண்ணுறேன். current year advance இருந்தால் அது இந்த வருஷத்துக்கு சேராது, அதனால் அதை நான் subtract பண்ணிக்கிறேன். current year advance being 400, advance of the current year. Ultimate என்னாச்சு? 29,620. 29,620 will be your income. 29,620 subscription income. $29,620. So இதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. I don't want this anymore. இந்த ஃபார்மேட்டை இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரே ஒரு டெப்ரிசியேஷன் மட்டும்தான் இருக்குது. இதில் ஆஃபீஸ் ஃபர்னிச்சருக்கு 10% டெப்ரிசியேஷன் போடணும். அப்போ ஃபர்னிச்சர் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க பேமெண்ட் சைடில் இல்லை. அப்போ இந்த ஃபர்னிச்சருக்குரிய க்ளோசிங் வேல்யூ 480 minus 48 47,000 எவ்வளோ வருது? 4,800. 48,000 minus 4,800 43,200. Furniture depreciation should be debited in the income and expenditure account 4,800. Right. Cash balance 4,740. இதுக்குள்ள இப்போ டபுள் என்ட்ரி ஃபினிஷ் பண்ணிட்டே வந்துடும். மொதல் ஃபர்னிச்சர் ஓப்பனிங்லேயும் இருக்குது, க்ளோசிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் இங்கேயும் போட்டாச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் கேஸும் முடிஞ்சது. மிச்சம் இந்த ஒரு 3 ஐட்டம், ரிஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டாக்கு, ப்ரைஸ் ஸ்டாக்கு, கிரெடிட்டர்ஸ் ஃபார் ரிஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. இந்த 3 ஐட்டத்தை மட்டும் நம்ம டபுள் என்ட்ரி முடிக்கணும். Here, initial balance cash
4,740. Subscription எழுதியாச்சு. Entrance fees. It's your assumption, nothing stated. You can treat this being the income or capitalize பண்ணிக்கலாம். 21. Entrance fee. புக்கில் அது கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, நான் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறேன். அதில் சாய்ஸ் வந்து உங்களது தான். சின்ன நோட் கொடுத்து நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், தப்பில்லை. ரெஸ்டாரண்ட் ரெசிட்ஸ். ரெஸ்டாரண்ட்டை தனியாக ட்ரீட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சேல்ஸ் மாதிரி இங்கே போடணும். பை ரெஸ்டாரண்ட் ரெசிட். சேல்ஸ். சேல் ஆஃப் ரெஸ்டாரண்ட் ஐட்டம்ஸ் 56,800. கேம் காம்பனன்ட் ரெசிட்ஸ். இது வந்து அவங்களுடைய இன்டென்ஷன், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் போயிடணும். கேம் காம்படிஷன் ரெசிட்ஸ். கேம் காம்படிஷன் ரெசிட்ஸ் 13,640. Due to secretary for petty expenses. பெட்டி எக்ஸ்பென்சஸ் செக்ரட்டரி பண்ணார், அதுக்காக அவர்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கிறோம். டியூ டு செக்ரட்டரிஸ் பெட்டி எக்ஸ்பென்சஸ். அவர் செலவு பண்ணிட்டார், சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டார், அவர்கிட்ட பைசா வாங்கிட்டோம். ஓகே. வேஜஸ். பேமெண்ட் சைடில் வேஜஸ் 13,380. ரெஸ்டாரண்ட் பர்ச்சேசஸ். ரெஸ்டாரண்ட் பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் பதிலாக பேமெண்ட்ஸ் ஃபார் தட். பேமெண்ட்ஸ் ஃபார் தட். ஓகே. ரைட். ரெஸ்டாரண்ட் மட்டும் பெண்டிங் வைக்கிறேன். டேட்டா போட்டுற முடியாது. ஓகே. ஏன்னா பேமெண்ட் சைடில் இருக்குது. ரெஸ்டாரண்ட் பர்ச்சேசஸ்னு பேமெண்ட் சைடில் இருக்குது. அப்போ பர்ச்சேசஸ் கிடையாது. ஓகே. இட்ஸ் அ பேமெண்ட் டு த ரெஸ்டாரண்ட் கிரெடிட்டர்ஸ். ரெஸ்டாரண்ட் கிரெடிட்டர்ஸில் ஓப்பனிங்கில் 5,200, க்ளோசிங்கில் 5,600 இருக்குன்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, ஓகே. அப்படின்னா இப்படி போடலாம். Creditors for restaurant. Opening balance 5,200. Closing balance 5,600. 5,600. And payment to creditors to bank 50,400. Then the what value you will get is purchases. Balancing figure. எவ்வளோ வருது? 50,800. So, to purchases 50,800. Opening restaurant stock, closing restaurant stock. இங்கே இருக்கா இல்லையா? ரெஸ்டாரண்ட் ஸ்டாக் ஓப்பனிங்கில் 3,200, க்ளோசிங்கில் 3,000 இருக்குது. ஆக்சுவலாக கன்சம்ஷன் ஆஃப் ஸ்டாக் தான் நமக்கு எக்ஸ்பென்சஸ். போன இல்லஸ்ட்ரேஷனில் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டு கன்சம்ஷன் எடுத்து போய் போட்டோம். இங்கே நான் பர்ச்சேசஸ் போட்டதுனால ஓப்பனிங் ஸ்டாக்கில் எப்படி நம்ம ட்ரேடிங்கில் டெபிட் சைடில் போடுறோமோ அது மாதிரி ஓப்பனிங் ட்ரேடிங் மீன்ஸ் இன்பிஎல் டெபிட்லையும் க்ளோசிங் கிரெடிட்லையும் போட்டிருக்கோம். ஓகே. ஆர் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் மெட்டீரியல் கன்சம்ஷன் ஆர் சோல்டு அப்படின்னு போட்டலாம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு போடலாம், தப்பு இல்லை. ஓகே. 2,600 ஓப்பனிங். ஓகே. Now rent 18 months to July 30, 2022. 18 months நம்ம 12 மாதம் தான் எடுத்துக்க முடியும். அப்போ ரெண்ட்டு into 12/18 5,000 rupees. இன்னொரு 6,000 அட்வான்ஸாக கட்டியிருக்கிறீங்க. ரெண்ட் இன் அட்வான்ஸ். ரெண்ட் இன் அட்வான்ஸ், பெய்ட் இன் அட்வான்ஸ் 2,500. I think our closing date being
31 நினைக்கிறேன். எங்கே போட்டிருக்கு? டேட்டா கொடுக்கல, எங்கே கொடுத்துருக்குறான்? It was found that the subscription paid okay at this page. But 2023 வந்து எண்டிங் டேட்டு. இப்போ ஜூலையில் கொடுக்குறாங்கன்னா 31st March 2023. அப்போ இவங்க என்னைக்கு கொடுத்துருக்குறாங்க? 1st July 30th ஜூலையா? அப்போ 1/8/22 அன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. 1/8/22 அன்னைக்கு. அது தப்பாக இருக்கும், டேட் மிஸ் பண்ணியிருப்பாங்க. நானே கெஸ் பண்ணுறேன், அது வரலன்னா சொல்யூஷனுக்குரிய டேட்டை நான் மாற்றி இருக்கிறேன். என்ன பண்ணுறது? ஓகே, 18 months to July 30, 2022. இது 23ஆக இருக்கணும். 30th July 2023ஆக இருக்கணும். 18 மாதம் சொல்கிறான். அப்போ 18 மாதம் முன்னாடி எவ்வளோ வரணும்? 22 ஃபுல் இயரு. அப்போ 1st February 22. 1st February 22லேருந்து 30th July 23 வரைக்கும் எத்தனை நாள் ஆகுது பாருங்கள். அதாவது 22 ஃபினான்ஷியல் இயரில், கலண்டர் இயரில் 11 months. 23ல் வந்து ஜூலை வரைக்கும் 7 மாதம். அப்போ 11 + 7 18 மாதத்துக்கு போட்டோம். This is what about for 18 months. We prepare the books of accounts for which period? Ends on 31st March 23. 31st March 23. Starts on 1/4/22. அப்போ இந்த மாதத்துக்குரியது 5000 ரூபாய். இந்த மாதத்துக்குரியது 5000 ரூபாய். இந்த வருஷத்துக்குரியது 12 மாதத்துக்கு. இந்த பீரியடுக்குரியது என்னது? 4, 5, 6, 7 4 மாதத்துக்கு இருக்குது. 4 மாதத்துக்கு எவ்வளோ வரும்? 7500 for 8 monthsனா 4 monthsக்கு எவ்வளோ வரும்? எவ்வளோ போடுங்கப்பா, ஆன்சரை போடுங்க. அடப்பாவிகளை சும்மா உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? இன்ட்டு 4/18 1667 வருது. சரி, அதனால் சம்மில் இன்னொரு தப்பு இருக்குது, நான் சரி பண்ணுறேன். இது 30th 18 months to July 30க்கு பதிலாக 1st July. அப்போ 1st Julyன்னு வச்சுக்கிட்டோம்னா இது சம் எப்படி மாறும்? First July 1st January. அப்போ 5000 ரூபாய் இந்த பீரியடுக்கு. இந்த பீரியடுக்கு எத்தனை ஆச்சு? 4, 5, 6 3 மாதம் மட்டும். அப்போ 3 மாதத்துக்கு எவ்வளோ? இன்ட்டு 3/18. இந்த 3 மாதத்துக்கு எவ்வளோ? 3/18 1250. அப்போ நீங்கள் மொத்தமாக 7500 கொடுத்தீங்க. நாம் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த வருஷத்துக்கு 5000 will go to the income and expenditure account. இந்த 1250 வந்து இந்த வருஷம் முடித்த பிறகு இருக்கக்கூடிய 3 மாதத்துக்கு கொடுத்துருக்குறீங்க. அப்போ அது ரெண்ட் இன் அட்வான்ஸ். எவ்வளோ? 1250. இந்த பீரியடுக்குரியது இப்போ கொடுத்துருக்கணும்னா அந்த வருஷம் அது என்னவாக இருந்திருக்கணும்? அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கணும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சிருக்கிறான். ஆனால் டேட்டை கச்சாம்சான்னு கொடுத்ததுனால நான் டேட்டு ஆன்சர்லேருந்து கொண்டு வர வேண்டியதாக போச்சு. ஸோ மேக் த கரெக்ஷன். ரெண்ட் 18 months to July 1, 2023. July 1, 2023 வரைக்கும் வரணும்னா அதுக்கு முன்னாடி 18 monthsக்குரிய ரெண்ட் தான் இந்த 7500 ரூபா. நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயரான 1/4/22லேருந்து 31st March 23 வரைக்கும் 5000. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 மாதம் வந்து போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கும். இதுக்கு பிறகு 3 மாதத்தோடைய பே பண்ணியிருக்கிறது அட்வான்ஸ் இருக்க முடியும். கிளியர்? கிளியர்? ரைட். ரெண்ட் ஓவர்.
ரேட்ஸ். இப்போ இந்த சம்மில் வந்து எல்லாமே பார்க்க வேண்டாம். இந்த ரெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணா அதை என்ஜாய் பண்ணும். இந்த சம் நான் முன்னாடி போட்டேனா சார்னா இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஆனால் நான் கெஸ் பண்ணுறேன். என்ன காரணம்? மெட்டீரியலில் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என்ன தப்பு பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அந்த தப்பு தான் அவனும் பண்ணுவான். சம்மு நான் டெவலப் பண்ணுவேன்ல, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் டேட்ஸ்லாம் தப்பு தப்பாக இருக்கான்ட்டு அப்டேட் பண்ணுவோன்ட்டு டேட்ஸ் பார்க்கும்போது நடுவில் ஒரு டேட் மாற்றாம விட்டுருப்பேன். அதனால தான் இதை யோசிக்க முடியுது என்னால். ஸோ யூ ட்ரை எ லாஸ். சிஏக்காரன் ரொம்ப விவரமாக பண்ணிட்டான். 2000 போட்டுருவான். எந்த வருஷமாக வேணும்னு வச்சுக்கோ, 2001 மாற்றவே போகிறதில்ல. நீங்கள் 2035 படிக்கும்போது 2035 நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, சிஏக்காரன் அட்டாசமாக போகிறானேன்னு பார்த்தா அது ஐஜிசிஎஸ்சி கேம்பிரிட்ஜோட யூனிவர்சிட்டியோட ப்ரெஸ்ஸில் இருந்து இதே மாதிரி தான் சம்ம போடுறான். ஓ, அதை பார்த்தா இவன் காப்பி அடிச்சிருக்கானே, எல்லா சம்மம் அங்கேருந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஆளுங்க இன்னும் காப்பி அடிக்க ஆரம்பிக்கல, ஸ்லோவாக பண்ணுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஐ கேன் கெஸ் இட். கிளியர்? ரேட்ஸ் போட்டாச்சு. செக்ரட்டரி சேலரி ரேட்ஸ் வந்து 2700. செக்ரட்டரி சேலரி 3120. லைட்டிங் 7200. காம்படிஷன் ப்ரைஸஸ். இங்கே ப்ரைஸ் ஸ்டாக் இருக்குது. ஓப்பனிங்கில் 800 இருந்துச்சு. I think I purchased 4,000 rupees by paying, and 500 rupees worth stock still available with us. 4,300 rupees மதிப்புள்ள ஸ்டாக் இல்லை அப்படின்னா இதை தான் ப்ரைஸாக கொடுத்துருக்காரு. ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ப்ரைஸ் பர்ச்சேஸ் கிடையாது, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் 4,300. Printing and storage as a postage 6,000. Placed in fixed deposit FD 8,000. Closing balance carried on 5,880. இங்கே 3 விஷயங்கள் டிக்காமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை டிக் பண்ணியாச்சு. கிரெடிட்டார்ஸ் டிக் பண்ணியாச்சு, ரிஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டோர் ஸ்டாக் டிக் பண்ணியாச்சு, ப்ரைஸ் ஸ்டாக்கும் நம்ம டிக் பண்ணியாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குரிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டிங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணுறதுனால எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ? 59,800. ஸோ ஒரு என்பிஓக்குள்ளார ஒரு ப்ராஃபிட் என்டிட்டி இருக்குது. Then you will get the GP. GP is transferable to P&L account இல்லையா? ஆனால் இங்கே P&L account இல்லை, என்ன இருக்குது? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இருக்குது. So here surplus from restaurant operations, or profit from restaurant operations. Okay, restaurant trading, GP 6,400. Find out the surplus here by tallying the income and expenditure account. The due to secretary வந்து செக்ரட்டரிஸோட ஹானரேரியமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செக்ரட்டரி சேலரி. ஆனால் புக்கில் என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாம் தர வேண்டியது பெண்டிங் இருக்குன்னு அவுட்ஸ்டாண்டிங்காக ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா லைபிலிட்டிஸ் டியூ டு செக்ரட்டரி பெட்டி எக்ஸ்பென்ஸ் அவருடைய பாக்கெட் மணிலேருந்து கொடுத்துருக்கிறார். ஆல்சோ லாஜிக்கலி மோர் கரெக்ட். ஸோ செக்ரட்டரி வந்து பில்லை கொடுத்துறாரு, சார் 80 ரூபா நான் கொடுத்துருக்காரு சார், நீங்கள் எனக்கு கொடுங்க. ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸை போட்டேன். ஐ தாட் ஃபார் ஹிம் வி பெய்டுன்னு நினச்சேன், பட் அப்படி இல்லை, இது பெண்டிங்கில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் டைம் சேலரி கொடுக்கும்போது இது சேர்த்து கொடுத்துருவாங்க. Now the total here being 49,660. 49,660. And finally you will get surplus 3,160. You tally the opening statement of affairs to find out capital fund 56,840. 56,840. Accumulated fund 50,390. Okay. இந்த accumulated fund
நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒரு ட்ரேடிங் என்டிட்டி தனியாக இருக்கிறது இதெல்லாமே லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் புக்கில் இந்த மாதிரி சம்ஸ் வருது இதை போய் காப்பி அடிச்சு வச்சுருக்கிறாங்க. இந்த டேர்ம் வந்தோடனே தான் யோசிக்கிறேன் நான். இது வரைக்கும் நம்ம ஜென்ரல் ஃபண்டு கேபிட்டல் ஃபண்டு தான் யூஸ் பண்ணோம். அக்யூமுலேட்டட் ஃபண்டுங்கிற டேர்ம் வந்து இன்டர்நேஷ்னல் புக்கில் அது இருக்குது. அவங்க கேபிட்டல் யூஸ் பண்ணல, அக்யூமுலேட்டட் ஃபண்டுன்னு யூஸ் பண்ணுறான். அதே யூஸ் பண்ணியிருக்கிறான். இதில் ஒரு சின்ன ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்டிட்டி மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா அது ட்ரேடிங் அண்ட் பீன் இருக்கும். ஃபார்தர் என்டிட்டி தனியாக போகிறதும் அந்த இன்டர்நேஷ்னல் புக்கில் தான் இருக்குது. அதே தான் இங்கே இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் illustration. Interestingly copied illustration. Right. So now the accumulated fund is nothing but capital fund. I will put here 50,390. Now tally the balance sheet. Closing balance sheet. You have to add the surplus with this. 3160. Then total being 62,830. 62,830. Hope you'll be now able to understand. Clear? So I have given the notes here, and the notesல இப்போ இதெல்லாம் incorporate பண்ணிடுங்க. ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மேட் மைண்டில் இருக்கணும், ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் மைண்டில் இருக்கணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மைண்டில் இருக்கணும், பேலன்ஸ் ஷீட் ஓகே. கிளியர். இதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சேஞ்சஸ்ஸு, பீரியாடிக்கல், லைஃப், என்ட்ரன்ஸ் ஃபீஸு, டொனேஷன், ஸ்மால் ரெகுலர், லெகாசி, என்டோமெண்ட்டு. இப்போ ரெசிட்ஸில் வந்து என்னென்ன இருக்கும்? ரெவென்யூ ரெசிட்ஸ் இருக்கும், கேபிட்டல் ரெசிட்ஸ் இருக்கும். கேபிட்டல் ரெசிட்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போகணும். ஒரு சம் பார்த்த மாதிரி இல்லையா? நோட் பண்ணிக்கணும். அசெட்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண தெரியணும் சில மிஸ்ஸிங் டேட்டாவுக்காக. அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டலுங்கிறது இதில் கேபிட்டல் ஃபண்டு, ஜென்ரல் ஃபண்டுன்னு இருக்கும். டெட்டாஸ், கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் கூட நமக்கு தேவைப்படுச்சு இல்லையா? சில பர்ச்சேசஸ் கிரெடிட்டில் பண்ணும்போது அந்த கிரெடிட்டாஸ் வச்சு நம்ம என்ன ஆக்சுவல் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சோம், அதுலேருந்து கன்சம்ஷனை கண்டுபிடிச்சோம். அதான் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ட்டு. இன்வென்ட்ரி ஹேண்டில் பண்ணுறது, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி கம்ப்ளீட் செட் இருக்கு. இதோட இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? என்பிஓ வில் ஹாவ் general NPO, okay, and a trading activity also. அப்போ இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் ட்ரேடிங் அண்ட் பீனல் அக்கௌண்ட் போட்டு அதோடைய அல்டிமேட் ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் என்பிஓடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்கும். இது ஒரு புது பாயிண்ட். நான் இது வரைக்கும் பேசினதில் ஏதாவது உங்களுக்கு புதுசாக இருக்குது, இதை எழுதிக்கிட்டா பெட்டர் அப்படின்னா எழுதிக்கணும். இந்த சம்மில் எகெயின் ஒரு பேமெண்ட்டுக்கும் அல்லது அந்த பீரியடுக்கும் கம்பேரிசன் பார்க்கும்போது 7,500 பேமெண்ட் வந்துச்சு. அந்த வருஷத்துக்குரிய 5,000, இன்னொரு பார்ட் போன வருஷத்துடைய இது அவுட்ஸ்டாண்டிங், இன்னொரு பார்ட் அடுத்த வருஷத்துடைய அட்வான்ஸ். இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கு. இப்படி தான் வர முடியும். படிச்சுட்டு அதை மட்டும் நோட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பக்கம் இருக்குது? 1 2 3 4 பேஜஸில் உங்களோட நோட்ஸ் முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு சமுக்கும் நமக்கு அரை மணி நேரம் ஆகும். ஆனால் அரை மணி நேரம் 1 மணி நேரம் போட்டுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 2-3 பக்கத்துக்கு மேலே கிடையாது. எக்ஸாம் முன்னாடி இதை மட்டும் தான் பார்க்கணும். இந்த புக்கில் எதெல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அதெல்லாம் ஸ்டார் மார்க் போட்டிங்கன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அது மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெஃபரே பண்ண வேண்டாம் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஓகே, அதை விட்டுட்டு எக்ஸாமில் உட்காந்து எக்ஸாம் முன்னாடி டென்ஷன் ஆகிட்டா நீங்கள் நைட்டெல்லாம் தூங்காமல் படிச்சுட்டு இதெல்லாம் வேஸ்ட். டேக் பிளென்டி ஆஃப் ரெஸ்ட் ஆஃப்டர் த எக்ஸாம்ஸ். அப்போ எப்போ கான்ஃபிடென்ட் வரும்? சின்னதாக ஹேண்டி எடுத்துக்கணும். இதை மட்டும் படிக்கிறேன், இதை மட்டும் எழுதுறேன், இதுக்குள்ளார வந்தால் மார்க் போதும். இதை விட்டு டிவைட் வந்துச்சுன்னா தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் என்ன சால்வ் பண்ணீங்களோ அதில் யூனிக்காக இருக்கிறத மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் எக்ஸாம் முன்னாடி. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் எக்ஸாம், டூ அண்ட் ஃப்ரோ டைம் வேஸ்டட். 5 மணி நேரம் போயிடுச்சு. 10 மணி நேரம் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. 5 மணி நேரம் போனாலும் இன்னொரு 5 மணி நேரம் ரெஃபரன்ஸுக்கு டைம் இருக்குது. 3 மணி நேரம் போடுங்க, மிச்சம் 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிங்க. 8 மணி நேரம் மட்டும் ஒர்க் பண்ணுங்க போதும் அந்த எக்ஸாம் நாள் அன்னைக்கு.
எக்ஸாம் டைமும் வீட்டில் வந்து ரெஃபர் பண்ணுற டைமும் சேர்த்து 8 மணி நேரம் தான், வேஸ்டடும் சேர்த்து. ரிலாக்ஸ்டாக கோ ஃபார் யர் வாக் அண்ட் டூ சம் மெடிடேஷன் அண்ட் ப்ரேயர்ஸ் அண்ட் ஆல் டு சப்சிடைஸ் யுவர் இமோஷன்ஸ். எப்போ இது பண்ணால் இதுதான் நான் காலையில் சொன்னேன். என்னோட ப்ராக்டிஸ் செஷன் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கு. நான் சொல்லிட்டேன் இப்படி தான் நோட்ஸ் எடுக்கிறது. ஒரு சம் எடுத்தீங்கன்னா அதில் மார்க் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்மாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு சம்லையும் என்ன உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஒவ்வொரு சம்லையும் என்னென்ன நீங்கள் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன டவுட்டு? ஃபர்ஸ்ட் சம் போட்டிங்களே, என்ன டவுட்டு? இது ஸ்ட்ரக்சர். ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல நோ நீட் டு ரெஃபர் அப்படின்னு போட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் ரெஃபரே பண்ண வேண்டாம், கேன்சல் பண்ணிடுவேன், அவ்வளோதான். இது தேவையில்லை. சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் போடுறோம், ஒன்று ஸ்டேட்மெண்ட்டில் போடுறோம். அக்கௌண்ட் கேட்டால் அக்கௌண்ட் போடுங்க, ஸ்டேட்மெண்ட்னா ஸ்டேட்மெண்ட் போடுங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன் என்ன புதுசாக பார்த்தீங்க? யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஃப்ரம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். தலைகீழே படிக்கிறது தான், இதில் ஒன்றும் பெருசாக கற்றுக்கல. ஆனால் நோட் பண்ண வேண்டியது, இங்கே இருக்கிறத நம்ம அதாவது அவுட்ஸ்டாண்டிங்லாம் ஆட் பண்ணி இங்கே இருக்கிறத இன்கம் ஸ்டேட்மெண்ட் போவோம். இப்போ ரிவர்ஸில் போட்டு இதை ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் கொண்டு போகணும். அதுக்கு மேலே இதில் ஒன்றுமே கிடையாது படிக்கிறதுக்கு. 15th 16th இல்லஸ்ட்ரேஷன் ஏதாவது புதுசாக பார்த்தோமா? நோ, ஐ திங்க். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆடிட் ஃபீ. ஆடிட் ஃபீ வந்து எப்போதுமே கரண்ட் இயரோட ஆடிட் ஃபீ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் ஆடிட் ஃபீ இந்த வருஷம் பே பண்ணுவாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கும். வேறு ஏதோ புதுசாக பார்த்தீங்களா? ஆனுவல் டின்னர் எக்ஸ்பென்சஸ். டின்னர் எக்ஸ்பென்சஸ்க்கு பதிலாக கான்ட்ரிபியூஷன்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. நெட் பண்ணி போகிறது ஒரு மாடல், இன்கம் ஒரு பக்கம், எக்ஸ்பென்ஸ் ஒரு பக்கம் போகிறது ஒரு மாடல். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அதே மாதிரி கேபிட்டல் ரெவென்யூவாக ட்ரீட் பண்ணலாம். அதெல்லாம் நோட்ஸ்லேயே கொடுத்துட்டேன். இல்லாதது என்ன இருக்குது? 17th இல்லஸ்ட்ரேஷனில் என்ன புதுசாக பார்த்தீங்க? நீங்கள் போடும்போது எங்கே ஸ்ட்ரக் ஆச்சு உங்களுக்கு? ஐ திங்க் யூ டிடன்ட் ஸ்ட்ரக் எனிவேர். எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகல, டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. அரை மணி நேரம் ஆச்சு, ஆனால் ஸ்ட்ரக் ஆகலை அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லை. சம் டைம் ஸ்ட்ரக் ஆனதில்லை, சிலது மிஸ் பண்ணீங்க. அது மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணது இருக்கா? தென் யூ ஹேவ் டு மேக் எ நோட் ஆஃப். அப்படின்னு இந்த சம்மில் அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சிட்டா போதும். திரும்ப இந்த சம்மை போடவே வேண்டாம். இந்த மாதிரி சம்மெல்லாம் போடுறதுக்கு எடுத்தோன்னே ஒரு ஸ்கெலிட்டன் கொடுத்தல, அந்த ஸ்கெலிட்டன் பை ஹார்ட் பண்ணிருக்கு. பிக்சரை மாதிரி மைண்டில் இருக்கணும். அண்டு 19th இல்லஸ்ட்ரேஷனில் என்ன ஸ்ட்ரக் ஆனீங்க நோட் பண்ணிக்கிங்க. 20th சம்மில் அட்டாசமாக கொடுத்துருக்குறான். ஆக்சுவல் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டும் பக்கத்துலேயே அந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் பிரேக்கப் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு அவுட்ஸ்டாண்டிங். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டார் மார்க் போட்டு சும்மா ஹைலைட் பண்ணிக்கலாம். திரும்ப படிக்கும்போது இது மட்டும் நோட் பண்ணலாம். அப்போ இந்த சாப்டருக்கு நெக்ஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு டைம் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் எல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒவ்வொரு சமுக்கு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். நெக்ஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது இதுக்கு வந்து மிஞ்சி போனால் 5 நிமிஷம் தான். எக்ஸாம் முன்னாடி இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் டக்குன்ட்டு. ஓகே, அதை இப்போ தான் பண்ணோம். அடுத்தது 21st என்ன வந்துச்சு? ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸ், இந்த ரெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்குறோம். அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதையும் P&L அக்கௌண்ட், ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் ஃபார் ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு தனியாக போட்டிங்கன்னா போதும். இது P&L அக்கௌண்ட் போடலாம், இல்லை ட்ரேடிங் அக்கௌண்ட் கூட போட்டுக்கலாம். கிளியர். அந்த இன்வென்ட்ரி எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, கிரெடிட்டார்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ல, அதை மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தட்ஸ் ஹவ் யூ கேன் டூ. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த லாஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 21. Let's try to solve this now.
This sum is interesting illustration. We have been given receipts and payment, income and expenditure. அப்போ என்ன பண்ணோம்? 4 தானே. ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். 2 கொடுத்துட்டா மிச்சம் 2 கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். What is the additional point to be covered? Right. You are required to prepare balance sheet year beginning, year end. It is being given that the values of fixed assets where building, cricket equipment, furniture, adukure depreciation, you are entitled to make assumptions as may be justified. என்னென்ன அசம்ஷன்ஸ் நீங்கள் பண்ணமோ எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பல அசம்ஷன் நாமளே பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மை நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன். லெட்ஸ் see. So with this, I am going to complete NPO. In the next class, I am starting with incomplete records. Illustration 22. தானே? Yeah. Illustration 22. We have to prepare the balance sheet in the beginning as well as in the end. Opening statement of affairs, opening balance sheet, closing balance sheet nu potukuren. I'll finish up posting this one first of all. So opening assets details கொடுத்துட்டாங்க. These are the opening assets. Fixed assets, building 44,000. Cricket equipment 25,000. Furniture 4,000. Rates of depreciation, building 5%, 2,200. அது income and expenditure accountல இருக்கணும். 2,200. Cricket equipment 10%, 2,500. Furnitureக்கு 6%, 240 நினைக்கிறேன். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டெப்ரிசியேஷன் வந்துருச்சா? Building, equipment, furniture 4,940. எனக்கு இனிமேல் இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. மூணுத்தோடைய டெப்ரிசியேஷன் சேர்த்து 4,940ன்னு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் போட்டிருக்கிறாங்க. Now building 44 minus 2.2, 41,800. Cricket equipment 25,000 minus 2,500, 22,500. Furniture 4,000 minus 0.24, 3,760. Now manager salary debit side, credit side 1,500 இருக்கு, மேட்ச் ஆகல. பேமெண்ட்டு இது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இயர் எண்டில் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி 1,500. இதை நம்ம டிக் பண்ணிட்டோம், டெப்ரிசியேஷன் டிக் பண்ணிட்டோம். எல்லாமே டிக் ஆகணும். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 2,600.
Printing and stationery 2400. Outstanding 400. Outstanding printing and stationery being the liability. In the 2600 2000 related to the current year. இந்த வருஷத்தில் அவுட்ஸ்டாண்டிங் 400. அப்போ இந்த 600 rupees ஏன் எக்ஸஸாக கொடுத்துருப்பாங்க? அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயராக இருக்கும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பிரிண்டிங் 600. அட்வர்டைசிங் அக்ரூடு நில் 1800 1600. அவுட்ஸ்டாண்டிங் நில்னு அர்த்தம். 1800 கொடுத்துருக்காங்க. போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கும், அதை கொடுத்துருப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் advertisement expenses. Fire insurance 1200. 1000. Then maybe assumed to be paid in advance, like அல்லது previous year outstanding இருக்கும். assumption you can do ன்ட்டான். போனதுலலாம் அக்ரூடெல்லாம் கொடுக்குறான், இந்த இதில் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொன்னாக்க நான் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறேன்னா அட்வான்ஸ்னு வச்சுக்கிறேன். இன்சூரன்ஸ் பெய்டு இன் அட்வான்ஸ். ஸோ ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் நான் அஷ்யூம் பண்ணியிருக்கிறேன், அதே தான் ஆன்சரும் இருக்குது. கெஸ் பண்ணுறது தானே. யூ கேன் அஷ்யூம் யுவர் ஓன் சொல்லியிருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் 20,000 rupees, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து அசெட்டில் போயிடும். 20,000 rupees. க்ளோசிங் பேலன்ஸ் 7,600 பேங்க் அசெட் சைடில் போயிடணும். எல்லாமே டிக் பண்ணியாச்சு. இதில் ஆடிட் ஃபீ டிக் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த வருஷத்துடைய ஆடிட் ஃபீ அடுத்த வருஷம் பே பண்ணுவாங்கிறது டிஃபால்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அப்போ இந்த வருஷம் அது அவுட்ஸ்டாண்டிங் ஆடிட் ஃபீயாக இருக்குது. 500. டிக் டிக் டிக். இது மட்டும் இருக்குது. கேபிட்டல் ஃபண்டு சர்ப்ளஸ் வில் பி ஆடபிள் வித் தி கேபிட்டல் ஃபண்ட் 18,160. ஜம்ப் டு த கிரெடிட் சைட். ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ரீவியஸ் இயரில் அது பேங்க் பேலன்ஸ், அது அசெட் 4,200. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 11,000 ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ரன்னிங் இயர் வந்து 2022 நினைக்கிறேன், ரைட்? ஓகே, 2023 இஸ் த ரன்னிங் இயர். அப்போ இது ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கும், இது கரண்ட் இயரில் வாங்கினது. ஆனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 10,500 இன்கம். ஓகே, அப்போ இன்கம் 10,500, இந்த வருஷத்துக்கு வந்தது 10,000 தான் சொன்னால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அவுட்ஸ்டாண்டிங் எனக்கு வர வேண்டியது எவ்வளோ இருக்குது? 500 rupees இருக்குன்னு அர்த்தம். போன வருஷத்துடைய இது பெண்டிங் இப்போ வாங்கியிருக்கிறாங்க, அது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அது ப்ரீவியஸ் இயர் இருக்கும். என்ட்ரன்ஸ் ஃபீ ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங். இந்த வருஷத்துக்கு என்னுடைய இன்கம் 10,500, ஆனால் இந்த வருஷத்துக்குரியது வந்தது 10,000 தான். 500 வர வேண்டியது இருக்குது. ஆனால் 1,000 எக்ஸஸாக வந்திருக்கு. அது 22க்குரியதுன்னா 22ல் அது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். எனக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஃபீஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் அசெட்ஸ் அண்ட் தட் இயர். சேம் சப்ஸ்கிரிப்ஷன் 15,600 இன்கம் ஃபார் த பீரியட். பாருங்கள், திரும்ப டேட் மிஸ் பண்ணிட்டாங்க. 4,2003 இருக்கும். 15,000 அந்த வருஷத்துக்குரியது. சரி, 15,600, ஆனால் வந்தது 15,000. 600 அவுட்ஸ்டாண்டிங். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 600. இந்த 600 rupees வந்து அதுக்கு முந்தின வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது, இந்த வருஷம் வந்திருக்கு. Subscription outstanding will be the asset in the previous year. Will be the previous year value. Interest received on investment. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க 3,000, ஆனால் இன்கம் வந்து 4,000. வர வேண்டியது 4,000. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அசெட் 1,000. ரெண்டு மேட்ச் ஆகணும். சப்ஸ்கிரிப்ஷன் 2023 4 இருக்கும். இது திஸ் மே பி 2024. ஓகே, அப்போ அடுத்த வருஷத்துடைய இந்த வருஷமே ரிசீவ் பண்ணியிருந்தால் அது அசெட்டாக இருக்க முடியும். யா, சப்ஸ்கிரிப்ஷன் இன் அட்வான்ஸ்.
we received in advance na liable, we are liable to address it. எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. Now tally this. So here the value being 78,800, 78,800, 78,000 will be the capital fund. Here 78,000 will be the capital fund. 96,160 will be the total value. Outstanding salary 500 rupees. Check பண்ணிக்கிறேன். Manager salary 1000 payment. ஆனால் 1500 is the expenses. ரெண்டுக்குள்ள difference 500 rupees. Then the balance sheet total being 97,960. 97,960. அப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. யூ கேன் கெஸ் இட் யுவர் செல்ஃப். ஸோ ப்ராக்டிஸ் டியூரிங் த ப்ராக்டிஸ் செஷன், சால்வ் த இல்லஸ்ட்ரேஷன், டேலி ஆகலையே திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். 10 இல்லஸ்ட்ரேஷன் உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. பாஸ் பண்ணிட்டா அண்டர்ஸ்டாண்ட். எல்லாமே வீடியோ இருக்குது ராஜா, இருக்கு. ஓகே, சரி தானே? ஸோ எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். யூ கேன் கோ அண்ட் வாட்ச் அகெயின். ஒவ்வொரு சமயம் என்ன யூனிக்காக இருக்கோ அந்த புக்லேயே கிறுக்கிடுங்க. அந்த புக்கு உங்களுக்கு தேவையா தேவையில்லையா? புக்கு தேவைன்னா பல வருஷம் வச்சுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். தேவையில்லைன்னா இந்த பேட்சில் எல்லாம் மாப்பாடம் பண்ணிங்க பாஸ் பண்ணிங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன, ஒன் டைம் யூஸ் தான் அது. அதிலே நோட்ஸ் எடுத்து கிறுக்கி படிச்சிங்க. Okay, so with that NPO is completely over. In the next class we'll start with